பண்ணும்போது ரொம்ப டயர்டா இருக்கும். ஆனா நான் ஒண்ணு மறக்கவே மாட்டேன். எங்க வீட்டுல ஒரு கிளி பேரு குட்டின்னு இருக்கும். நான் அது கூட போனோடனே நல்லா விளையாடுவேன். நான் வர சத்தத்தை கேட்டோடனே அது குட்டி குட்டின்னு அது பேரை சொல்லும். அதுக்கிட்ட நான் போய் பாட்டு பாடி டான்ஸ் ஆடுவேன். அதுவும் என் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடும். குட்டி கூட ஸ்பெண்ட் பண்ண டைம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். குட்டி கூட விளையாடிட்டே இருந்தா நேரம் போறதே தெரியாது. அதனால நம்ம என்ன மூட்ல இருந்தாலுமே நம்மளோட ஜாலி மூடாக இந்த பெட்ஸ் ஹெல்ப் பண்ணும். இப்படி ஒரு பெட்டு ஒருத்தவங்களுக்கு ஒரு பயங்கரமான காரியம் செஞ்சிச்சு. அது என்ன பெட்டு, அது என்ன செஞ்சுச்சுன்னு பாப்போமா? இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருநாள் பள்ளி பாடத்தை படிக்க வந்திருக்கோங்க எல்லோரும் நான் கூட வரவேற்றுக் கொள்கிறேன். இதை வார நம்ம 13வது பாடத்தை படிக்க போறோம். பாடத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஜம்ப் செய்வோம். அன்புள்ள பரமபிதாவே, இந்த வார பாடம் படிப்பதை கூட இருங்க. பாடம் எங்க வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. பாக்குற கேட்கிற எல்லாரும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் அன்பின் பரம தகப்பனே, ஆமென். இந்த வார பாடத்துக்கான தலைப்பு விழியாமும் பேசும் கழுதையும். இந்த வார பாடத்துக்கான மனப்பாட வசனம் யோவான் 14:23 எடுக்கப்பட்டிருக்கு. ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான். இந்த வார பாடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம ஆண்டவர் சொல்ற காரியங்களை செய்யும் போது நம்ம ஆண்டவரை தொழுகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே கானான் தேசத்தை நெருங்கிட்டு இருந்தாங்க. ஆனா சுத்தி இருந்த மத்த நாடுகள் எல்லாம் அவங்க முன்னேறி போகாம அவங்க கூட சண்டை போட்டு நிறுத்தினாங்க. ஆனா ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் பக்கம் இருந்தாரு. ஒவ்வொரு வெற்றியும் ஆண்டவர் பத்தின செய்தியை எல்லா நாட்டுக்கும் புரிய வச்சு. மோவாப் நாட்டு ராஜா பாலாக் இந்த செய்தியை கேட்டப்போ இவங்களை எப்படி ஜெயிக்கிறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தாரு. அப்ப பாலாம் அப்படின்னு ஒருத்தரை பத்தி கேள்விப்பட்டாரு. அப்படின்னு முக்கியமான விஷயத்த பத்தி கேள்விப்பட்டாரு. அப்படின்னு பார்த்தா பாலாம் யாரெல்லாம் ஆசீர்வதிச்சாரோ அவங்களுக்கு உண்மையா அந்த ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு. அதே மாதிரி யாரெல்லாம் அவர் சபிச்சாரோ அவங்களுக்கு அந்த சாபம் வந்துடும். பாலாம கூப்பிட்டு வந்து இந்த இஸ்ரேல் ஜனங்களை சபிக்க சொன்னா அவங்களுக்கு சாபம் வந்துடும். இதனால இஸ்ரேல் ஜனங்களை அவங்கள ஜெயிக்க முடியும்னு முடிவு பண்ணாரு. உடனே கொஞ்சம் பேர் பாலாம் கிட்ட அனுப்பி பாலாம் கிட்ட பேச சொல்றாரு. அவங்க கூட நிறைய தங்கம் காசெல்லாம் கொடுத்து விடுறாரு. பாலாம் ஆண்டவரோட ஒரு நல்ல மனுஷன். ஒரு காலத்துல அவர் ஒரு தீர்க்கதரிசியா கூட இருந்தாரு. ஆனா இப்போ காசு ஆசையை வந்து அவர் ஆண்டவர் இப்ப சேவிக்கல. பாலக் கிட்ட இருந்து வந்த மனுஷங்க பாலம் கிட்ட பேசினதும் பாலம் ஆண்டவர் கிட்ட நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாரு. ஆண்டவர் உடனே அவங்க கூட போகாத, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேல நீ ஒரு சாபத்தை சொல்லாத, ஏன்னா அவங்க என்னோட மக்கள், நான் அவங்கள ஆசீர்வதிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே பாலம் அங்க வந்தது ஜனங்கள் கிட்ட, பாலாக் எனக்கு எவ்வளவு நிறைய தங்கமும் வெள்ளியும் கொடுத்தாலும் நான் ஆண்டவருக்கு கீழ்படியாம இருக்க மாட்டேன், அவர் சொன்னதுதான் செய்வேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா ஆண்டவருக்கு நல்லா தெரியும் பாலாம் உண்மையிலேயே போகணும்னு ஆசைன்னு. அதனால அன்னைக்கு ராத்திரி பாலாம் கிட்ட ஆண்டவர் பேசினாரு. மறுபடியும் இந்த ஜனங்க வந்து கூப்பிட்டாங்கன்னா நீ அவங்க கூட போ, ஆனா நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும்தான் நீ சொல்லணும்னு சொன்னாரு. உடனே பாலாமும் அவரோட கழுதை மேல ஏறி அந்த ஜனங்களோட போக ஆரம்பிச்சாரு. பாலாம் ஒரு தேவதூதர் அந்த வழியை மறைச்சு நிக்கிறத பாக்கல. ஆனா அவர் ஏறி போன அந்த கழுதை பாத்துச்சு. தேவதூதர் அங்க நின்னதுனால அங்க இருந்து தள்ளி ஒரு வயலு கூட ஓடிச்சு. வழியில போகாத அந்த கழுதைய பாலாம் அடிச்சாரு. இன்னும் கொஞ்சம் தூரம் கழிச்சு மறுபடியும் வழியில தூதர் வந்து நிக்கிறாரு. தூதரை பார்த்த கழுதை பாலாமோட காலை செவுத்துல தேய்க்கிற மாதிரி போச்சு. அதனால கோவப்பட்ட பாலாம் இன்னும் அந்த கழுதை அதிகமா அடிச்சாரு. இப்போ 3வது தடவை அந்த தூதர் பாலாமோட வழியில வந்தாரு. இப்ப அந்த கழுதைக்கு போகிறதுக்கு இடமே இல்லாததுனால அது வழியில படுத்துக்குச்சு. இப்ப 3வது தடவையா பாலாம் அந்த கழுதையை அடிக்க ஆரம்பிச்சாரு. அடி வாங்கிட்டு இருந்த கழுதை வாய் திறந்து பேச ஆரம்பிச்சிருச்சு. நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன், எதுக்காக நீ இப்படி 3 தடவை அடிக்கிறீங்க அப்படின்னு இந்த கழுதை கேட்டுச்சு. பாலாம் கொஞ்சம் கூட இந்த கழுதை பேசுதேன்னு யோசிக்காம, இத்தனை நிமிஷமா நான் உங்களுக்கு வேலை செஞ்சிருக்கேன்ல, என்னைக்காவது நான் உங்களுக்கு இப்படி செஞ்சிருக்கேனா அப்படின்னு அந்த கழுதை கேட்டுச்சு. இப்பதான் பாலாம் அந்த தூதரை பாக்குறாரு. அந்த தூதர் சொன்னாரு, இந்த கழுதை நிக்காம முன்னாடி போயிருந்தா நீ செத்துருப்ப, நான் உன்னையே கொன்றிருப்பேன், இந்த கழுதை உன்னோட உயிரை காப்பாத்துச்சு. இப்பதான் பாலாம் அவர் செஞ்சதை உணர்ந்தாரு. தப்பு பண்ணிட்டேன்னா நான் திரும்பி போயிடுறேன் அப்படின்னு சொன்னாரு. இப்ப தூதர் சொன்னாரு, இல்ல நீ போ, ஆனா ஆண்டவர் என்ன சொல்ல வைக்கிறாரோ அது மட்டும் தான் உன்னால சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னாரு. பாலக் ராஜாவை பாலாம் போய் சந்திக்கிறாரு. பாலக் சொன்ன மாதிரி இஸ்ரேல் ஜனங்களை சபிக்கணும்னா அவரால் செய்ய முடியாது, ஏன்னா ஆண்டவர் சொல்றது மட்டும்தான் அவரால் சொல்ல முடியும்னு தூதர் சொன்னாரு. இந்த விஷயத்த பாலக் ராஜா கிட்ட பாலாம் சொன்னாரு. ஆனாலும் பாலக் கேட்காம
நீ போய் அவங்களை சபிச்சிட்டு வா அப்படின்னு சொன்னாரு. வேற வழி இல்லாம பாலாம் 3 இடத்துக்கு போய் வாயை திறந்தாரு. ஆனா அவர் சபிக்க வாய் திறந்தப்போ ஆசீர்வாதம் தான் அவரோட வாயில இருந்து வந்துச்சு. இது கேட்ட பாலக் கோபப்பட்டு, நீ உடனே இங்க இருந்து போ, நான் உன்னை சபிக்கிறதுக்கு தான் கூப்பிட்டேன், ஆனா நீ உங்களை 3 தடவை ஆசீர்வதிச்சிருக்க அப்படின்னு சொன்னாரு. பாலாம் உடனே, நான் அதை செய்ய முடியாது, உங்ககிட்ட நான் முன்னாடியே சொல்லிட்டேனே, நீங்க தான் கேட்கல அப்படின்னு சொன்னாரு. பாலாம் அங்கிருந்து போகிறதுக்கு முன்னாடி உண்மையான விஷயத்த உங்ககிட்ட சொல்றேன். இவங்க கிட்ட இருந்து ஒருத்தர் உயர்ந்து உங்க மோவாபியர்கள்லாம் அழிச்சு போட்டுருவாரு. இது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து பாலாம் போயிட்டாரு. ஆண்டவர் பாலமுக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கத்து கொடுத்தாரு. நம்ம என்ன செஞ்சாலுமே நம்ம ஆண்டவரை தொழுகிறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர் சொல்ற பேச்சு கேட்டு அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது, அதாவது நம்மளோட பேச்சுல, சிந்தனையில, இன்னும் செயல்கள்ல எல்லாத்திலுமே நம்ம ஆண்டவருக்கு கனத்தை கொடுக்கறவங்களா இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு பாடம் சொல்லுது, நம்ம ஆண்டவருடைய போதனைகளை பின்பற்றும் போது நம்ம ஆண்டவரை தொழுகிறோம். நீங்க எந்த காரியத்தை செஞ்சாலும் அந்த ஆண்டவர் மகிமைக்கான நீங்க யோசித்து செய்யணும். இந்த பாடத்தை கூட சேர்த்து படிச்சதுக்காக நன்றி. பாடத்தை முடிக்கிறதுக்கு ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரம்பிதாவே, இந்த வார பாடம் படிக்கும்போது எங்க கூட இருந்ததுக்காக நன்றி. நாங்க என்ன செஞ்சாலுமே உங்களோட மகிமைக்காக செய்யறதுக்கு எங்க தெரிஞ்சதுக்காக நன்றி. நாங்க இனிமே அந்த மாதிரி செய்யறதுக்கு உதவி செய்யுங்க. பாக்குற கேட்கிற எல்லாரும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் அன்பின் பரம தகப்பனே, ஆமேன்.